பாண்டவர்களில் ஒருவரான சகதேவன் உலகத்தில் மிகவும் அறிவுடையவனாக விளங்கினான். அவனுக்கு காலச்சக்கரம் முழுமையாக தெரியுமே அன்றி எதிர்காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்வுகளையும் கண்ணால் காண்பது போல தெரிந்து கொண்டிருந்தான். மகாபாரத போருக்கு முன்னரே யார் எப்போது உயிரிழப்பார்கள், யுத்தம் எப்படி முடியும் என்று அனைத்தும் அவனுக்கு தெரிந்தது. ஆனால் ஒரு காலத்தில் பெற்ற சாபத்தினால் அவன் தனது அறிவை வெளிப்படையாக பகிர முடியாத நிலைக்கு வந்தான். நீ அறிந்ததனை எவருக்கும் தெரிவிக்க வேண்டாம். தெரிவித்தால் அதே தருணத்தில் உனது மரணம் நிகழும் என்ற சாபம் அவனை சுற்றியிருந்தது. அதனால் அவன் பரிதாபமாக யுத்தத்தின் அனைத்தையும் முன்கூட்டியே அறிந்தும் அமைதியாக இருந்தல் தவிர வேறு வழியில்லாமல் போனான். பாண்டவர்கள் கூட அவனிடம் வலியுறுத்தினார்கள். ஆனாலும் அவன் வாய் திறக்கவில்லை. இந்த சுட்டிமையிலும் நிறைந்த கதையின் பயம் என்னவென்றால், அறிவுடையவராக இருப்பது மட்டும் போதாது. அந்த அறிவை சொல்லும் சுதந்திரமும் இல்லையெனில் அது ஒரு சாபமாக மாறிவிடும்.